அனைவருக்கும் வணக்கம். நம்ம லெஜண்ட் சரவணன் நடிப்பில் வெளிவந்திருக்கிற லீடர் படம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். படத்தின் கதை என்ன அப்படின்றத பார்த்துருவோம். லெஜண்ட் சரவணன் அவர்கள் கார் மெக்கானிக்கா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு காது கேட்காத ஒரு அழகான பெண் குழந்தை இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்பரில் சந்தோஷ் பிரதாப் அவர்கள் மூலமா ஒரு பிரச்சனை வருது. ஹார்பரையே முடக்க பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்க இன்ஸ்பெக்டரான ஆண்ட்ரியா அவர்களுக்கு இந்த விஷயம் தெரிகிறது. அவர் கூட ஒரு டீம் உள்ளே இறங்கி பார்த்தீங்கன்னா அங்கே பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்குள்ளே லெஜண்ட் சரவணன் எப்படி வந்தார், அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றதான் ஒட்டுமொத்த கதையே. இதில் லெஜண்ட் சரவணன் அவர்கள் முற்பாதியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. என்னடா அது ஃபஸ்ட்டு பக்கத்தில் பார்க்கும்போது ஆக்ஷன் படம்லாம் நல்லா தான் இருந்தது. ஆனால் லெஜண்ட் சரவணன் அவர்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு கோமாளித்தனமாக இருந்தார். ஆனால் இது நடிப்பில் தேர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. நடிப்பில் ரொம்ப தேர்ந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இந்த பக்கம் ஆண்ட்ரியா பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த கேரக்டர் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்திருக்காங்க. இதில் லெஜண்ட் சரவணன் அவர்களுக்கு முதலாளியாக டிடிவி கணேசன் அவர்கள் நடிச்சிருக்காங்க. அவரு கூட இந்த லெஜண்ட் சரவணனோட பொண்ணு பண்ணும் அந்த சில்மிசங்கள்லாம் ரொம்ப காமெடியாக ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்காங்க வச்சுங்களேன். முதற்பாதி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே நகர்ந்து வருகிறது. இன்ட்ரோல் பிளாக்ல செம்மையான லாக்கை இயக்குனர் செந்தில்குமார் அவர்கள் கொடுத்துருக்காங்க. என்னன்னா அடுத்த கட்டம் நகர்வுக்கு என்னன்னா படம் ஒரு அப்பா பொண்ணுக்கு உண்டான ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் போகும்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த இன்ட்ரோல் பிளாக் வந்ததுக்கு அப்புறம் செகண்ட் ஹாப்ல பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் தாங்க. இதுல ஒரு கண்டெய்னருக்குள்ள நடக்கிற அந்த ஃபைட்டா இருக்கட்டும், அதுல தன் பொண்ணை எப்படி காப்பாத்துறாரு, அதில் நடக்கும் சம்பவங்கள் எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஃபைட் மாஸ்டர் ரொம்ப மெனக்கட்டிருக்காரு. இதில் வந்தே பாரத் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீன்ஸ் வருதுங்க கிளைமேக்ஸில். அது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஃபைட் மாஸ்டர் ரொம்ப மெனக்கட்டு பண்ணியிருக்காரு. இதில் ஜிப்ரான் மியூசிக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. படம் ஒட்டுமொத்த படமும் லெஜண்ட் சரவணன் அவர்கள் தூக்கி நிறுத்திருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னா ஆரம்ப கட்டத்திலிருந்து இறுதி வரைக்கும் எப்படி விஜய் படத்துலையும் அஜித் படத்துலையும் அவரே எல்லா சீனில் வருவாரோ அதே மாதிரி தாங்க இந்த படத்துலையும் வந்திருக்காரு. ஆனால் திரைக்கதையில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடுச்சு. அதுதான் படத்தின் தோய்க்கே காரணம். இதில் இரண்டாம் பாகத்தில் இந்த அளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு எல்லாம் செஞ்சது. இதில் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய ட்விஸ்ட்டு சஸ்பென்ஸ்லாம் வச்சுருக்காங்க. என்னடா இந்த ட்விஸ்ட்டு சஸ்பென்ஸுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் இதா அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு சுவாரஸ்யம் ஏற்படணும் இல்லையா? அப்போ திரைக்கதையில் நீங்கள் கதையை ஸ்ட்ராங்காக அமைச்சிட்டு அதுக்கப்புறம் திரைக்கதை வரும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த கதை அடுத்த கட்ட ட்விஸ்ட்டுக்கு எந்த அளவுக்கு பலமாக இருக்கோ அப்போ தான் அடுத்த கட்ட அந்த ட்விஸ்ட்டை ஓப்பன் பண்ணும்போது நமக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக பண்ணவே இல்லைங்க. படம் பார்த்தீங்கன்னா லெஜண்ட் சரவணன் அவர்கள் நல்லா அந்த படத்துக்கு இந்த படத்துக்கும் ஓகேடா அப்படின்னு சொல்ல அளவுக்கு தான் இருக்குதே தவிர, ஆனால் திரைக்கதையில் இந்த ட்விஸ்டும் சஸ்பென்ஸும் நம்மளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தவே இல்லை. நம்ம சொன்ன மாதிரி முதல் பாதியில் இருந்த அந்த சம்பவங்களுக்கு நேர்மாறாக செகண்ட் ஹாஃப் டோட்டலாகவே இருக்குது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்தீங்கன்னா ஒரு அஜித்துக்கும் விஜய்க்கும் ஒரு ஆக்ஷன் படம் கொடுத்தா எப்படி இருக்கும்? அஜித் விஜய் கூட இந்த மாதிரி நடிச்சிருக்காங்களான்னு தெரியலங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஆக்ஷன் ரத்தம் தெறிக்க பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பண்ணியிருந்துருக்குறாங்க. இதில் குழந்தைகள்லாம் பார்க்கக்கூடிய படமானு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் கிடையாதுன்னு நம்ம கன்ஃபார்மாக சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப அழகாக பண்ணார். செகண்ட் ஹாஃப் ஆக்ஷன் சீக்வன்ஸை அதிகப்படுத்தி பார்த்தீங்கன்னா உட்கார முடியாமல் பண்ணிட்டாரு. ஜிப்ரான் மியூசிக் கேட்குற மாதிரி இருக்குது. சாங் பெருசாக இல்லை, ஹீரோயினிக்கு பெருசாக ஒரு முக்கியத்துவம் இல்லை, அங்கங்கே போகிறாங்க அவ்வளோதான் வச்சுங்களேன். ஆனால் கிளைமேக்ஸு எதிர்பார்த்த மாதிரி நம்ம இருந்தாலுமே ஓகே ரகமாக இருக்கிறது. ஒட்டுமொத்த படமும் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி ஓப்பனிங்கில் இருந்த லெஜண்ட் சரவணன் திரும்பி பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அவதாரம் எடுத்து அந்த விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதை நிறைய தமிழ் சினிமாவில் நம்ம நிறைய படங்களில் பார்த்துட்டோம். அதே தான் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அதில் லெஜண்ட் சரவணன் அவர்கள் எப்படி நடிச்சிருக்காரு அப்படின்றதான் நம்ம பார்க்குற மாதிரி இருந்ததே தவிர புதுசாக எதுவுமே இல்லை. அந்த ட்விஸ்ட்டு சஸ்பென்ஸ் சில ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும், ஆனால் பெருசாக இல்லைன்றதான் நம்மளோட கருத்தாக இருக்கிறது. ஆனால் தேட்டரில் ஒரு தடவை பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ஏன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அந்த அளவுக்கு மெனக்கட்டு பண்ணியிருக்காங்க. லெஜண்ட் சரவணன் சூப்பராக நடிச்சிருக்காப்புல. அதுதாங்க இந்த படத்துக்கு உடைய ப்ளஸ்ஸு. என்னன்னா எல்லா சீன்லையும் வர்றதை தவிர்த்துருக்கலாம். அதுதான் நமக்கு மைனஸாக பட்டது. ஏன்னா இது அஜித் விஜய் வரும்பொழுதே நமக்கு வெறுப்பேற்றும். இந்த லெஜண்ட் சரவணன் அவர்கள் எல்லா சீன்லையும் வராருன்னா நம்ம உட்காந்து பார்க்கவும் முடியும். இருந்தாலுமே ஒரு தடவை தேட்டரில் பார்க்கக்கூடிய படம் தான் லீடர். லெஜண்ட் சரவணன் அவர்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு
போயிட்டு இருக்காரு அப்படின்றது நல்லாவே தெரிகிறது. அடுத்த படத்துல கண்டிப்பா இன்னும் ஒரு அவதாரம் இருப்பார், இன்னும் சிறப்பாக பண்ணுவார்ன்றது இந்த படத்துல ஓரளவுக்கு தெரிகிறது. இருந்தாலுமே நல்ல ஒரு கதையை தேர்வும் திரைக்கதையை தேர்ந்தெடுத்தாருன்னா ஒரு பெரிய ஹீரோ வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கதை ஓகே தான், ஆனால் திரைக்கதை பெருசாக இல்லை. ஓகேரான ஒரு படம் தான் லீடர்.